இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய ஜான் சீனா விராட் கோலியை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ரெசல்மேனியா 41 மேட்சஸ் ரிலேட்டட் அப்டேட் வந்திருக்கு. இது ரிலேட்டட் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே பார்த்துலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா வழக்கம் போல் சொல்கிறத செஞ்சு விட்ருங்க. அப்போ தான் இன்ஸ்டன்ட்டாக போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. அதனால் பெரிய லெவலில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அப்டேட்ஸ்லாம் கொஞ்சம் கிளாரிஃபை ஆவாங்க. இப்போ கரண்டாக நம்ம வீடியோக்குள்ள மூவ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரிக் ஃப்ளேயர் ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ரிக் ஃப்ளேயர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜான் சீனா டைட்டில் வின்னிங்கை பற்றி பேசியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்டாக ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பஸ்டர்ட் ஓப்பன் ரேடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 17 டைம் வேர்ல்ட் சாம்பியனான ரிக் ஃப்ளேயர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜான் சீனா இந்த ரெசல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை டீப் டர்ன் பண்ண வேணாம். கோடி ரோட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஜான் சீனாவை டீப் டர்ன் பண்ணி டைட்டிலை ரீட்டைன் பண்ணணும்ன்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜான் சீனா என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி காயா இருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இந்த பிஸ்னஸ் என்னன்றது அவருக்கு தெரியும். இப்போ வரைக்கும் கரண்டாக அவனுடைய ஃபேர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டிலோட ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இருந்தால் அது நல்லா இருக்காதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிக் ஃப்ளேயர் பற்றி நான் சொல்லியிருக்காங்க. கோடி ரோட்ஸ் கண்டிப்பாக ஜான் சீனாவை டீப் டர்ன் பண்ணணும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நடந்தால் என்ன கதை என்ன நடக்கும்ன்றது நிறைய பேர் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் கோடி ரோட்ஸை பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நடக்கிற பட்சத்துக்கு கோடி ரோட்ஸ் ஒன் செகண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீலா மாறுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE ட்ரை பண்ணுவாங்களே ஒழிய அவர் ரீட்டைன் பண்ணுற பட்சத்துக்கு கோடி ரோட்ஸ் ஹீல் டென் தான் மோஸ்ட்டாக பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அது ஒரு வழி தான் இருக்குது. ஸோ கோடி ரோட்ஸை ரீட்டைன் பண்ண வைக்கணும்னா, ஏன்னா எல்லா ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அகேன்ஸ்ட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி ஜான் சீனா மேலே ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணதுக்கே கோடி ரோட்ஸ் தான் ரீசன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோடி ரோட்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா, ஸோ உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ரீட்டைன் பண்ணால் அந்த ரெசல்மேனியாக்கு அப்புறம் அவர் ஹீல் டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ கரண்டாக நம்மளுடைய ரிக் ஃப்ளேயர் பற்றின இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பேஜ் சராயா ரிலேட்டட் தான். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக ஒரு ஸ்பாய்லர் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. நம்மளுடைய பேஜ் எப்போ ரிட்டர்ன் ஆவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா WWE வர்றதுக்கு விருப்பம் காட்டியிருந்தாங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் நிறையவே பார்த்துருந்தோம். இப்போ வரைக்கும் கரண்டாக அது ரிலேட்டட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. நமக்கு ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக இமீடியட்டாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா WWE வரமாட்டாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராபப்ளி அந்த சம்மருக்கு மேலே அந்த எவல்யூஷன் பேப்பரே ஒன்று வருதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகலாம்ன்றதை சொல்லியிருக்காங்க. எவல்யூஷன் பேப்பரே உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பட் மெஜாரிட்டியான மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காது. WWE பொறுத்த வரைக்கும் எவல்யூஷன் பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா விமன்ஸ் டிவிஷனுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணி நடத்துவாங்க. அந்த பேப்பரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய பேஜ் சராயா வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ கடைசியாக 2 மெயின் அப்டேட்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்மளுடைய ஜான் சீனா ரிலேட்டட் தான். இப்போ வரைக்கும் கரண்டாக ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பிக் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து விராட் கோலியை வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணியிருக்காரு. இது என்ன கதைன்றது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாகவே தெரில. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டார்னா கேப்ஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு டீஸ் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவன் கொடுப்பாரு. ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரெக்டாக நம்மளுடைய விராட் கோலி வச்சு போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஹேட்டடி ஹீரோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணுறாரா என்னன்றது எனக்கு தெரியல. உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட் நம்மளுடைய ரெசல்மேனியா 41 ரிலேட்டட் தான். சிப்பரிங் கண்டா ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பேக் ஸ்டேஜ் போட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டாக ரெசல்மேனியா 41க்காக கிட்டத்தட்ட 14 to 15 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக வைக்க போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 2 நைட்டுக்கும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 14 மேட்ச் 14லேருந்து 15 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி WWE சைட்லேருந்து மெஜாரிட்டியான மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ மெயின் ஈவெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக 14லேருந்து 15 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41ல் மொத்த நைட்டுக்கும் சேர்த்து நடக்கலாம்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடந்த ரால நம்மளுடைய சிஎம் பங்க் செத் ராலின்ஸ் அண்ட் ஆல்சோ பார்லிமெண்ட்லாம் பயங்கர ட்ராமாவாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க. அதை டீகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் என் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். என் ஸ்க்ரீனில் ஒரு அப்டேட் வீடியோவும் இந்த செக்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். மறக்காம நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.